வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் சந்தாலி மொழிக்கான ஒல் சிக்கி எழுத்து வடிவத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டார். ஒல் சிக்கி எழுத்து முறையை உருவாக்கிய பண்டிட் ரகுநாத் முர்முவின் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 22வது பார்சி மகா சந்தாலி மாநாட்டில் குடியரசுத் தலைவர் தமது தாய்மொழியான சந்தாலியில் பேசுகையில் ஒல் சிக்கி எழுத்து வடிவில் இந்திய அரசியல் சாசனத்தின் சந்தாலி மொழிபெயர்ப்பு வெளியாகி இருப்பதை பாராட்டினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களையும் ஒல் சிக்கி எழுத்து வடிவில் பயன்படுத்த தேவையான வசதிகளை உருவாக்கினால் இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களால் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் தாக்கம் ஏற்பட்டு வரும் நடப்பு யுகத்தில் படித்த இளைஞர்கள் தொழில்நுட்பத்தை உற்சாகம் மட்டுமின்றி நன்னெறிகளின் அடிப்படையிலான கவனத்துடன் அணுக வேண்டும் என அவர் தமது உரையில் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்ததை ஒட்டி கம்பன் கலையரங்கில் அவருக்கு பொது வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தொன்மையான நாகரிகம் மட்டுமின்றி அன்பு, அரவணைப்பு போன்ற நிரந்தர மாண்புகளை உலகிற்கு பறைசாற்றும் நகரமாகவும் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் விழாவில் பேசுகையில் கூறினார். ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் சாவிகளை குடியரசு துணைத் தலைவர் விழாவின் போது பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளியின் மேல்நிலைப் பள்ளி கட்டடத்தையும் குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.